ஓகே. மறுபடியும் வாங்க பார்ப்போம். இப்போ யூஎஸ்டி கேடா? ஆமா ப்ரோ. ஸோ என்ன பண்ற? எல்லாத்தையும் சுருக்கணும், நல்லா சுருக்கணும். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. வேலுமுருகன் எங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிடுங்க. சரிங்க ப்ரோ. இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாமா? எங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம்? அங்கேயே பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே. ஓகே. I am going for the monthly. ஓகே ப்ரோ. So டயாஸ் Okay. ஓடி வாங்க பாப்போம். டயாஸ் ஓகே ப்ரோ. கொஞ்சம் சார்ட்டை கொஞ்சம் சுருக்குங்க ப்ரோ. சார்ட் என்ன பண்ணணும்? சுருக்கணுமா? ஓவராலா டவுன் ட்ரெண்ட் வந்து இப்ப அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது ப்ரோ. லோ வந்து 2021க்கும் 2024க்கு நடுவுல. லோ எங்க? 2021க்கும் 24க்கு நடுவுல. 2021க்கும் 2024க்கும் இங்க முன்னால. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் ட்ரெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட். ஓவரால் ட்ரெண்ட் என்ன? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டோட ஸ்விங் லோ எங்க இருக்கு? இந்த அதான் எது? 2020க்கும் 2022க்கும் நடுவுல. இது முன்னாடி இதுவா? யா 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 அது எப்படி ஸ்விங் லோவா வரும்? இதான் லாஸ்ட் ஃபிளிப் வச்சிருக்கு. சரி, லாஸ்ட் ஃபிளிப் வச்சிருக்கு. ஓகே. அது எப்படி ஸ்விங் லோவா வரும்? நான் லோ அப்ப கீழ யா விளங்க ப்ரோ. எங்க கீழ ஃபிளிப் நடந்திருக்கு? எங்க ஃபிளிப் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் லாங் லாஸ்டிக் ஹை எங்க? லாங் லாஸ்டிக் ஹை வந்து 2020க்கு மேல. இதுவா? இதுவும் 2016 அந்த சோன் மாதிரி மார்க் பண்ணலாம்ல. இதுதான் ஹை ரைட்டா? யா ஓகே. ஹைய டச் பண்ணிச்சா? பண்ணல டச் பண்ணல. அப்போ இந்த இடத்துல ஸ்விங் லோ எது வரும்? ஸ்விங் லோ வந்து 2016க்கு மேல. இது வந்து மைனர். 16க்கு இல்ல இந்த சைடு இங்கால. இதுவா? இது யா. தட்ஸ் குட். சோ இதுதான் என்னது இப்போ நமக்கு லோ. ஸ்விங் லோ. இந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? அப்புக்கு போகத்தான் சான்ஸ் இருக்கு. இந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? மேல போகத்தான் சான்ஸ் இருக்கு. மேல போக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் சார். வீக்லி போய்க்கலாம். வீக்லி போய். இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன? கரண்டா மார்க்கெட் அப் தான் போயிட்டு இருக்கு. அப் தான் போயிட்டு இருக்கு. கரண்ட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டோட ஸ்விங் லோ எதுக்கு? இந்த அவர் தான் நீங்க எக்கஸ் வச்சிருக்கிறது கிட்ட. இவ்ளோ. யா. இது யா இப்ப வீக்லிக்கு தான். யா. இது மைனர். நல்லா கீழே இருக்குது. அந்த இதுதான் மேஜர் ரைட்டா? மேஜர் யாகனா. ஸோ லாஸ்ட் ஃபிளிப் பெருசா இருக்கா ஸ்விங்? யா. நீங்க ஒரு வேலிடேட் பண்ணிடுவோமா? அளவுக்கு இருக்கான்னு பார்த்தோமா? ஓகேதான். இதே லோவா எடுத்துக்கலாமா? யா எடுத்துக்கலாம். இந்த ஸ்விங் லோவா எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் தான். ஓகே. யா யா. இப்போ என்ன பண்ணிருக்கு? இங்க என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கன்சாலிடேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் டவுன் ஆகுறதுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஹைய உடைக்கல. ட்ரை பண்ணி ஹைய உடைக்கல. ஓகே. லோவே உடைக்கல. அதுக்குள்ளேயே நடந்துட்டு அது என்ன சொல்றது? இடையிலேயே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ வந்து மேல அது வந்து ஹை தானே. விக்கி விட்டுருக்குது ஹை தானே ப்ரோ? புரியல. அங்க மேல இந்த இப்ப நீங்க கேஸ் வச்சிருக்கீங்க மேல அதானே ஹை இப்போதைக்கு. அதானே அந்த ஹைய உடைக்க இல்லம்மா இது ஓகேமா.
இங்க என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு நான் கேட்டேன். அப் ஆ ட்ரெண்ட் தெரியுது. இங்க என்ன ஓ ட்ரெண்ட் ரியாக்ட் ஆயிருக்கு? இன்டர்னல் ட்ரெண்ட் என்னவா இருக்கு? டவுன் ட்ரெண்டா இருக்கு. டவுன் ட்ரெண்டா இருக்கா? யா டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் ஹை எது? லாஸ்ட் லாஸ்ட் ஃபிளிப் வந்து 2023க்கும் ஜூனுக்கு மேல இருக்குது ஃபிளிப். அந்த இது ஃபிளிப் அதுல அப்படின்னா ஹை இதுவா? யா ஐயோ உடைச்சிருக்கேன். ஹை என்ன பண்ணிருக்கு? உடைச்சிருக்கு. ஹைய உடைச்சிருச்சு. அப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு அர்த்தம்? பிஓஎஸ் நடந்திருக்கு. பிஓஎஸ் நடந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கணும். எந்த ஏரியாவை டாமினேட் பண்ண வரைக்கும் என்ன நடக்கணும்? ஜூனுக்கு மேல அது வந்து லோவா மார்க் பண்ணிக்கலாம். இது ஜூனுக்கு மேல. இல்ல மேய்க்கும் செப்டம்பருக்கு நடுவுல மேய்க்கும் ஓ செப்டம்பர் இந்த ஏரியாவை ரைட்டா? யா இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? மேல தான் போக சான்ஸ். மேல போதான் சான்ஸ் இருக்கு. அதுக்கான கன்ஃபர்மேஷனும் போயிட்டு இருக்கு. So next I can go for டெய்லி daily. ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம் bro. இல்ல இன்னும் டச் Yes. ஆகுது. Yes, touch ஆகுதா? யா ஓகே. சூப்பர். மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போக தான் வாய்ப்பு இருக்கு. மேல போக வாய்ப்பு இருக்கு. So next Yeah. can go டெய்லி போலாம். daily போலாம். Okay, well, superb. So swing lowல ட்ரெண்ட் லைனை சேர்த்து வச்சு ஆக்ட் ஆகி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? அப்புக்கு போயிட்டு இருக்கு. அப்புக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டு இந்த ஸ்விங் லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்னு சொல்லியிருக்கோம்? அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு இன்டர்னலா? டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் ஹை எங்க இருக்கு? ஹை வந்து டிசம்பருக்கு மேல. ம்? டவுன் ட்ரெண்டோட ஹை வந்து நல்லா மேல இங்க நவம்பருக்கு மேல அந்த நாங்க ஃபிளிப் வரைஞ்சோமே ம். அதுதான் ஹை. இது லோ. நம்ம இதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பார்க்கலாம். எது? மேஜர் ஹை ஓகே. நவம்பருக்கு மேல நவம்பருக்கு மேல மேல இதுவா? ம் இதானே ஹை? யா இதான் ஓகே. ஸோ இப்போ இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் டோட்டலா என்ன ஆகும் தெரியும்? மேல போகுது. மேலதான். இப்போ இந்த மேலதான். இடத்துல என்ன இருக்குமா? அதை இன்பேலன்ஸ் போய் 4 hours பார்க்கலாம். தேவோட ஓகே இம்பேலன்ஸ் இருக்கா வச்சுப்போமா? ஓகே. அப்ப கண்டிப்பா மார்க்கெட்டு இந்த என்ன இம்பேலன்ஸை கவர் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்பேலன்ஸை கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் ரைட்டா? யா ஆமாவா இல்லையா? நெக்ஸ்ட் ஆமாம் ப்ரோ. ஐ நீட் டு கோ ஃபார் 4 hours. 4 hours. 4 hours எடுத்துட்டேன். இதுல ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? சரி இல்ல நானே செக் பண்ணலாமே. பாப்போம். அதை டேப் பண்ணிட்டு சில வேளை ட்ரெண்ட் லைனுக்கு வந்து திரும்ப மேல போகுது இல்ல. இங்கேண்டா யா இப்ப நிக்கிறது ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால நிக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால நிக்குது. ஆனா மார்க்கெட் மேக்ஸிமம் எங்க போ சான்ஸ் இருக்கு? மேல போதான் சான்ஸ் இருக்கு. மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த அதிகமா இம்பேலன்ஸை கவர் இருக்கு. இம்பேலன்ஸ் கவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேலியா வந்தா மேக்ஸிமம் மார்க்கெட் எங்க போய் ரியாக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு? மேல இம்பேலன்ஸ் கவர் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ண சான்ஸ். ம்? மேல போகதான் சான்ஸ் இருக்கு. சொல்லியிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட். இப்போ 4 ஹவரோட லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? ஸ்விங் லோ தான். நீங்க இப்ப கேஸ் வச்சிருக்கிட்ட எது? இந்த எனக்கு இந்த பிக் இருக்கு. இதுவா இல்ல இதுவா? பிக் வந்து மேஜரா வச்சுக்கலாம், அது மைனரா வச்சுக்கலாம். ஓகே. இல்ல மைனரா ஆனா வச்சுக்கலாம். நம்மள அந்த ரெண்டாவதா காட்டினீங்களே பிக் இல்ல மத்ததை எடுத்துக்கலாம். அதான் உடைக்காத வரைக்கும் மேலதான். இதுவா? ஏன் ஓகே. இத வரைக்கும் வரைக்குமே மார்க்கெட் என்ன? லெட்ஸ் கோ ஃபார் அப் டன் அப் டன் என்ன வரைக்கும் போயிட்டா? 1 hour. ஸ்விங் லோவா?
யா இந்த லோ உடைக்க வரைக்குமே மார்க்கெட் என்னதுக்கு சான்சஸ் இருக்கு? அப் ட்ரெண்டுக்கு தான் சான்ஸ். இங்க என்ன இருக்கு ஸ்விங் லோல? இதுல டிமாண்ட் ஜோன். நல்ல டிமாண்ட் இருக்கா? ஸோ இந்த ஏரியால மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? ரெஸ்பெக்ட் ஆகலாம். பட் ஆல்ரெடி ஓகே வந்திருக்கு. அது இங்க வந்தாதான் ரெஸ்பெக்ட் ஆகலாம். அதர்வைஸ் ரீடெஸ்ட் எடுத்துட்டு கூட மார்க்கெட் என்ன ஆகலாம்? போகலாம், மேல போகலாம். மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்னடா? அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட் தான். See, okay. So next I can go for 15 minutes. So I will be in 15 minutes. But okay. இங்க மார்க்கெட் என்ன மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு? ரேலியா இருக்கு. ரேலியா இருக்கு. ஸோ ரேலியா இருந்தா மார்க்கெட் எங்க மேக்ஸிமம் வந்து ரெஸ்பெக்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் ஜோன்ல வந்து ரெஸ்பெக்ட் ஆகலாம். ஸ்விங் லோ. ஸ்விங் லோ யா. ஸ்விங் லோ அது இப்ப ஓகே யா. ஸ்விங் லோல வந்து ரெஸ்பெக்ட் ஆகலாம் யா. ஸ்விங் லோல என்ன? ரெஸ்பெக்ட் ஆகலாம். ரெஸ்பெக்ட் ஆகலாம். இங்க எங்க ஸ்விங் லோ மார்க் பண்ணலாம்? ஸ்விங் லோ வந்து இந்த 18 இருக்கு அதுக்கு மேல. அந்த 18க்கு மேல. அவ்வளவுதான். அதான். வா. யா. இந்த லோல மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரியாக்ட் ஆகலாம். ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருக்குடா? ஆமாவா இல்லையா? ஆமாம் ஆமாம். ரியாக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? செல் எடுக்கலாம். இப்போ கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? இப்போ வந்து நார்மலா அங்கிருந்து இந்த இத ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா ரீட்ரேஸ்மென்ட் பார்க்க இங்க என்ன மொமெண்டம் நடந்திருக்கு? இம்பேலன்ஸ் தான் ப்ரோ. ட்ராலியா இருக்குது. அப்ப இம்பேலன்ஸ் அந்த இந்த இம்பேலன்ஸ் எங்க வந்தா மட்டும் ட்ரேட் எடுப்பேன். இங்க கீழ லோவுக்கு வந்தா ட்ரேட் எடுக்கலாம். அதர்வைஸ் வெயிட் பண்ணனும். இல்ல இந்த ரீட்ரேஸ்மென்ட் பிரேக் பண்ற கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? எஸ் ஃபைனலி என்ன பண்ணிருக்கு? கீழ வந்திருக்கு. இந்த லோ உடைச்சிருக்கு ரைட்டா? சோ ரீட்ரேஸ்மென்ட்டையும் என்ன பண்ணிச்சு? இந்த ரீட்ரேஸ்மென்ட்மே எடுத்துருச்சு. ரீட்ரேஸ்மென்ட்டும் உடைச்சிருக்கு. ரீட்ரேஸ்மென்ட்டையும் உடைச்சிச்சா? யா. மேஜர் ரீட்ரேஸ்மென்ட்டையும் உடைச்சிச்சா? யா. ரெண்டையும் உடைச்சிச்சு. கண்டிப்பா மார்க்கெட் எங்க வர போகுது? கீழ. ஆனா எங்க வந்தா ட்ரேட் எடுப்பேன்? இங்க கீழ நம்ம லோ மார்க் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்தா ட்ரேட் எடுக்கலாம். இங்க வந்தா பை ட்ரேட் எடுப்பேன். இங்க வந்தா என்ன பண்ணுவேன்? பை ட்ரேட் எடுக்கலாம். பை ட்ரேட் எடுப்பேன். இப்ப மார்க்கெட் இங்க வரும்னு தெரியும்ல. மேபி இங்க வராம மார்க்கெட் மேல போச்சுனா எங்க போயிட்டு செல் எடுப்பேன். ஏன்னா எனக்கு மார்க்கெட் எங்க வரும்னு தெரியும். இங்க வந்து இங்க என்ன கீழ வரும்னு தெரியும். இங்க போகும்னு தெரியும். இப்போ எந்த இடத்துல செல் ட்ரேட் எடுப்பேன்? ஏன்னா இங்க வரும்னு தெரியும். சப்போஸ் இது வராம மார்க்கெட் மேல போயிடுச்சுனா இந்த 12க்கு மேல அந்த இத லோ இத 12க்கு மேல இந்த அத பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம். வாட்? ரைட் மேல இது என்னது? எனக்கு தெரியலமா. நான் வந்து உங்கள்ட்ட என்ன கேக்குறேங்கிற கேள்வியை புரிஞ்சுக்கணும். இப்ப மார்க்கெட் என்ன ஆக போகுது? டவுனுக்கு வரப்போகுது. கீழே வரப்போகுதுன்னு தெரியுது. சப்போஸ் இந்த ஏரியாவை டச் பண்ணாம மார்க்கெட் மேல போயிருச்சுன்னா நான் பை ட்ரேட் எடுக்கணும் இல்ல செல் ட்ரேட் எடுக்கணும்? செல் தான் எடுக்கணும். இங்க அந்த செல் எங்க இருப்பீங்கன்னு நான் கேக்குறேன். அந்த அவர்த்துல ப்ரோ அந்த மொமெண்டம் என்னவா இருக்கு? இம்பல்ஸ் மொமெண்டம். என்னவா இருக்கு? ராலியா இருக்கு. கீழ டிராப்பா இருக்கு. அப்ப எங்க சொல்லிருக்கேன்? எங்க வந்தா ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லிருக்கேன்? மேல வந்தா ரெஸ்பெக்ட் ஆகும். இங்கயா இல்ல இங்கயா? அந்த நீங்க செகண்ட் அதுல வந்தா யா. வித் ஆர்டர் பிளாக் ஓட இருக்கா? யா. இங்க வந்தா என்ன பண்ணலாம்? திரும்ப ஒரு செல் எடுக்கலாம். I should take in the sell for this area. யா. இந்த ஏரியாக்கு வந்தாலே என்ன பண்ணும்? செல் எடுக்கணும். செல் எடுக்கணும். அதர்வைஸ் வெயிட் பண்ணும். ரைட்டா?
அதே இங்க வராம கீழ போயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? பை ட்ரேட் எடுக்கலாம். எஸ். ஓ எஸ். மார்க்கெட் போயிருச்சு. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணலாம். ஓ யா ஷிட். நான் அடிச்சு கீழே இறங்கிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கீழே இறங்கிடுச்சு. டோன்ட் வரி. மார்க்கெட் போகும். எஸ் மார்க்கெட் ஓகே. திருப்பி அகைன் அங்கேயே வந்துச்சு. என்ன பண்ணலாம்? திரும்ப ஒரு செல் போடலாம். செல் எடுத்துருவோமா? எடுத்துடலாம். ஓகே. ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? ஸ்டாப் லாஸ் அந்த ஹைக்கு நேரம் வைங்க. இதுக்கு மேலயா? இல்ல 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 அதுக்கு மேல கொஞ்சம் மேல. இதுக்கு மேலயா? யா இல்ல இதுக்கு மேலயா? அதுக்கு மேல அதுக்கு அவரத்துல ரெண்டாவது இதுக்கு முன்னாடி வச்சீங்களா அதுல? எனக்கு இவ்வளவு தூரம் வருது. எனக்கு 1:8 ஆ தான் வருது. அப்ப இது கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழ எடுத்துக்கலாம். கீழே எடுத்துக்கலாமா? ஓகே. யா ஓகே. 1:2 வரா மாதிரி வச்சுக்கலாமா? யா வச்சுக்கலாம். இது ஓகேவா? யா இது ஓகே. எனக்கு என் ஏரியாவுக்கு வரப்போ 1:2 வரணும். ரைட்டா? யா சரியா. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம். நான் ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இல்ல ரன் பண்ணலாம். 1:1 அடிச்சிருச்சா? 1:1 அடிச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸா ஆட்டோல ஃபீட் பண்ணிட்டு பார்ஷியல் புக் புக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். எஸ் ஃபைனலி we got the கீழ destination in this area வா? யா ஆமாவா இல்லையா? ஆமா. இதுல வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சுன்னா நம்ம இதுல ஒரு பை ட்ரேட் போலாம். வெயிட் பிரேக் பண்ணுவோம். ஆச்சுன்னா ஒரு பை ட்ரேட் இல்ல போலாம். மேல இந்த இடத்துல போகும்ல. கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் பை ட்ரேட் போலாமா? கன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா பை ட்ரேட் போலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்ப பை போலாம். I should take இல்லாட்டி a buy. இன்னொரு கேண்டில் மூவ் பண்ணலாம். இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணலாம். ஏன்? இதுல அந்த செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஒண்ணும் இல்ல. வைக்கல. சிம்பிள். இப்போ இங்க எல்லாம் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா? ஆமா. சோ கண்டிப்பா இங்கேயும் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸ்ட்ரக்சர் வைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரக்சர் வச்சு அந்த ஸ்ட்ரக்சரை இங்க இருந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் எங்க கொண்டு போலாம்? மேல போக வாய்ப்பு இருக்கு. மேல போக வாய்ப்பு இருக்கு. சோ கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேட் எடுக்கலாம். எடுக்கலாமா? யா இல்ல அப்படின்னா இப்பயே பை ட்ரேட் போலாம். இப்பயே போற ரிஸ்க் போகலாம். இப்பயே போலாம். இப்பயே போலாமா? ஆனா கன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகே. இங்கதான் கன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் என்ன? யா ஓகே. ஸ்டாப் இத லாஸ் வந்து எங்க வைக்க? இந்த இந்த நடுவுல வைங்க. அந்த 2 ஜோன் வரைஞ்சிருக்கும். அதுக்கு நடுவுல வைங்க. இங்கயா? இல்ல அது கொஞ்சம் கீழ. கீழயா? யா ஓகே. ஏன்னா இதையும் ஒரு லோவா எடுத்து பண்ணிட்டா யா ஏன்னா புரியுதுங்களா? மேபி என்ன பண்ணலாம்? இத ரெஸ்பெக்ட் பண்ண கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரத்துல. ஓகே. மேபி இங்க உள்ள லிக்விடிட்டிஸ் என்ன பண்ணலாம்? அதாவது ஸ்டாப் லாஸஸ் என்ன பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. டேப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹண்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. ஹண்ட் பண்றதுக்கு யா சான்சஸ் இருக்கு. சோ டார்கெட் எங்க வைக்க? 1:2 கண்டிப்பா எங்க போவோம்? மேல போகும். ஹைக்கு போவோமா? யா ஹை வரைக்கும் டார்கெட் வைக்கலாமா? ஹை வரைக்கும் வைப்போம். ஓகேவா? சோ ஓகே. ரன் பண்ணுவோமா? பண்ணலாம். ஓகே. 1:1 ஐ திங்க் 1:1 ஹிட்டா? யா என்ன பண்ணுவோம்? இப்ப ஸ்டாப் லாஸ் ஆட்டோல ஃபிட் பண்ணிட்டு பார்ஷியல் புக் பார்ஷியல் புக் பண்ணிக்கலாம். யா இப்ப பாருங்க இங்க என்ன பண்ணிருக்கு? இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இங்க என்ன பண்ணிருச்சு? வச்சிருக்கு. வச்சிருச்சு. பிளஸ் இங்க உள்ள இடத்துல என்ன பண்ணிச்சு? ஃபுல் பை அண்ட் டீஸையும் ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டு மேல போகுது. இப்போ இந்த கேண்டலோட ஹைய உடைச்சாலே என்ன பண்ணிடலாம்? இன்னொரு ஏன்னா செல் இந்த போட்டு இடத்துல ஸ்வீப் ஆயிருக்கு. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஸ்டாப் லாஸஸ்லாம் ஸ்வீப் ஸ்வீப் ஆயிருக்கு. பண்ணிருக்கு. அதே இந்த இடத்துல இந்த கேண்டலோட ஹைய உடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு ட்ரேட் போலாம். இன்னொரு ட்ரேட் எடுக்கலாமா? எஸ் ஃபைனலி வி காட். இல்ல இன்னும் உடைச்சு க்ளோஸ் வைக்கல. உடைக்கல். ஓ ஷிட். இப்படி போயிடுச்சு தூக்கிட்டு. சோ நம்ம வெயிட் பண்ணா சோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? ஒரே நிக்காம ஹேண்ட்ல
தூக்கிட்டு போயிடுச்சு மேல. போயிடுச்சு. ஓகே. அத ஒண்ணும் நிறுத்த முடியாது. ஸோ மார்க்கெட் அகைன் கம்ஸ் டு டவுன். ம். அகைன் என்ன ஆகுது? கம்ஸ் டு கீழ டவுன். வருது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தா என்ன பண்ணலாமா? ஏன்னா நம்ம இந்த இடத்துல திரு தான் பை பண்ணணும்னு வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கு ஒரு வந்தா லிமிட் மறுபடியும் ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருவோமா? போட்டுக்கலாம். சேம் ஸ்டாப் லாஸ் வச்சிடலாமா? ஸ்டேம் தான். டார்கெட் என்ன பண்ணலாம்? அதே எடுத்துட்டா மேல ஏன்னா ஹைல. இந்த லோ உடைக்காத வைக்க. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன நடந்துச்சு? இது ஃபிளிப் நடந்துச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபிளிப்ல கொடுங்க ப்ரோ. சார் பிரேக் ஆஃப் பிரேக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நடந்துச்சு. நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு? இங்க வந்துட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பை ஆர்டர் போடலாமா வேணாமா? போடலாம். ஐஷா போடலாம். லிமிட் ஆர்டர். கேன் டேக் கேர். லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் இல்ல ப்ரோ. இந்த சப்போர்ட்ல போடலாம். சப்போர்ட்ல போட்டா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசா இருக்குமே அது. இந்த சப்போர்ட்ல போட்டா ஸ்டாப் லாஸ் இங்க தான் வைக்கணும். ம். ஆமா. அது சிலவுல ஹிட் ஆறது வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்? இல்ல ப்ரோ முதல்ல போட்ட மாதிரி போடுவோம் ப்ரோ. முதல்ல வந்தா தானே போடணும். ஓகே. என்ன பண்ணலாம்? சரி ஓகே. இப்படி இது இந்த இதுலயே போவோம். ஆனா சிலவுல இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ற கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கேண்டில் மட்டும் ஹைல போயிருக்குல்ல, அதை கவர் பண்ற சிலவுல கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் சொல்லணும். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இல்ல இந்த ட்ரேட் போகணும். இது போகணும். ஓகே. போயிருக்கலாம். ஓகே. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு.